தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ரூம்பாய் படத்தோட விமர்சனம். ரூம்பாய் கதை உங்களுக்கு ஓரளவு டைட்டில் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். ஆமாம், ஹோட்டல் அறைகளில் ரூம்பாய்ன்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லைங்களா, லாட்ஜிங் போர்டிங் அப்படிமோ இல்லைங்களா, அந்த மாதிரி போர்டிங் லாட்ஜிங் உள்ள ஹோட்டல்ஸில் ரூம்பாய் இருப்பாங்க. அந்த மாதிரி ரூம்பாய் ஒருத்தன் ஒரு அங்கே வந்து டூரிசம் பிளேஸ் அந்த மாதிரி ஏரியாக்களில் ஹோட்டலில் ரூம்பாயாக இருக்கிற சிலர் அடுத்தடுத்து படுகொலை செய்யப்படுகின்றனர். ஏன் படுகொலை செய்யப்படுகின்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண படுபாதக காரியம்தான் அவங்களுக்கு யமனா வில்லனா வந்து அமையுது. காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த அறை எடுத்து தங்க நம்மலாம் இப்போ ஒரு டூரிசம் பிளேஸுக்கு போனோம்னா அறை எடுத்து தங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வர இடத்துல இளம் பெண்கள், இளம் காதல் ஜோடிகள் இவங்களை குறி வச்சு அவங்கள வந்து பாத்ரூம்ல, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவங்க வந்து ஆடை இல்லாமல் இல்லை அரைகுறை ஆடையுடன் இருக்கிறது, உள்ளாடைகளுடன் இருக்கிறது வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துட்டு, இல்லை உல்லாசமா இருக்கிறது வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துட்டு ஒரு பிளாக்மெயில் செய்யப்படுறாங்க. அந்த மாதிரி பிளாக்மெயில் செய்கிற ஹோட்டலில் அந்த யார் அதை வந்து பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ரூம் பாய்ஸ் பண்றானுங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒருத்தர் அவங்கள வரிசையா கொண்டுகிட்டு இருக்கிறார். ஒரு ஹோட்டல்ல ஒருத்தனை. இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஹோட்டல் உரிமையாளரும் ஒரு இடத்துல வந்து சம்மந்தப்பட்டிருக்காருங்கிறது கண்டுபிடிச்சு அவரையும் தீர்த்து கட்டுறாப்புல ஒருத்தர். யார் இந்த கொலையெல்லாம் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி தன் காதலியோ குடும்பத்தையோ அழைச்சிட்டு போய் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் இப்படி ரிவெஞ்ச் எடுத்து அந்த மாதிரி அயோக்கியத்தனமான ரூம் பாய்ஸை கொள்றது இல்லாம லாட்ஜ் ஓனரையும் கொள்றான் அப்படிங்கிறது நமக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஏன் கொள்றான், எதுக்கு கொள்றாங்கிறது விடை கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி கொள்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அந்த படத்தோட சஸ்பென்ஸ் த்ரில்லர். மாட்டிக்காம தொடர்ந்து கொலை பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா. இந்த மாதிரி ரூம் பாய்ஸால, இந்த மாதிரி பேட் பாய்ஸா இருக்கிற ரூம் பாய்ஸால பாதிக்கப்படுற பல பெண்கள், பல இளம் ஜோடிகள் வந்து வெளியில சொல்ல முடியாம புழுங்கிட்டு கிடக்குறாங்க. அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தன் இவங்களை ரிவெஞ்ச் பண்ற அந்த கதை ஒரு வித்தியாசமான முயற்சி. சில இடங்கள்ல சினிமாத்தனம் தெரிஞ்சாலும் இந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்கிறது தெரியாத அளவுக்கு ராயலா ரிச் லுக்ல இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர். அவர் தான் இந்த படத்துக்கு வந்து உண்மையாவே சில படங்கள் வந்து இந்த பட்ஜெட்டு கம்மியான படங்கள்லாம் அது பல்ல காட்டும். ஆனால் இந்த படத்துல அந்த குறை தெரியவே இல்லை. பட்ஜெட் கம்மி அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. நல்ல பட்ஜெட் போட்டு எடுத்த படமா தெரியுது. ஜெகன் ராயன் அவர் தான் இந்த படத்துக்கு இயக்குனர். வேலன் சகாதேவன் அவர் தான் இசையமைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சி பாரதிராஜன் டிஎஃப் அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு. அதே மாதிரி டிவி மீனாட்சி சுந்தர் அவரும் டிஎஃப்க்கு தான், அதாவது திரைப்பட சம்பந்தமா படிச்சிருக்கிறாங்க. அவங்களாம் திரைப்பட கல்லூரியில் படித்தாங்களா, பிரைவேட்டா படித்தாங்களாங்கிறது வேற. ஆனா திறம்பட இந்த படத்துல வந்து எடிட்டரும் சரி, ஒளிப்பதிவாளர் சொல்லி அவனை பிரமாதமா பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் வேலன் சகாதேவனும் இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர், ஹாரர் கூட கிடையாது இந்த படம், த்ரில்லர் ஜானர், அதுவும் வந்து சென்டிமெண்ட் மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்துல. உண்மையாவே நெரேட்டிவ் சைடில் வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசத்தை, இந்த கதை சொல்ற விதத்துல வந்து ஒரு வித்தியாசத்தை இந்த படத்தோட இயக்குனர் ஜெகன் ராயன் காமிச்சிருக்கிறாரு. அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இது இல்லாம நிகில் ஹர்ஷா, வீணா இமான் அண்ணாச்சி, நிகில் ஹர்ஷா, வீணா இமான் அண்ணாச்சி இவங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. இது இல்லாம பிர்லா போஸ், நிதி மொராலி அவர் தான் வந்து இந்த வில்லனா வரதெல்லாம். அது மாதிரி நிதி மொராலி அது ஒரு ஹீரோயின். அதுக்கப்புறம் காத்து கருப்பு கலையும் இருக்கிறார் அந்த படத்துல. கிருத்தி, கவிதா விஜயன், கற்பகம், தருண், சிட்டி ராஜா, ஷாமி இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லோருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. அதான் இந்த படத்துடைய பெரிய சிறப்பு அப்படிங்கிறத சொல்லணும். ஜெகன் ராயன் ஒரு அருமையான சென்டிமெண்டல் மிஸ்ட்ரி த்ரில்லர் வந்து அழகா கொடுத்துருக்காரு. உண்மையா பகுங்குது. நம்ம ஹோட்டல் ரூபாய் ஒருத்தரா காலி ஆகிறப்போ, ஏன் காலி பண்றாங்கன்னு தெரியல ஆகிறப்போ, யார் காலி பண்ற, ஏன் காலி பண்றாங்கன்னு தெரிய வரப்போ உண்மையாவே நம்ம மனசு வந்து அப்பாடான்னு மூச்சு விடுது. அதுதான் இந்த படத்துடைய வெற்றி. ரூம் பாய் ரூம் போட்டு யோசிப்பாங்களோங்கிற மாதிரி ஒரு கதையை யோசிக்கல. நம்ம உலகத்துல நடக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ஒரு நாவல்ட்டியா
இயக்குனர் மற்றும் இந்த படக்குழு மொத்தமும் ஜெயிச்சிருக்குது. அந்த வகையில ரூம்பாய் படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 6.5